அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله مولانا العظيم. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறப்பிலேயே சிறந்த படைப்பாய் மானிடராய் பிறப்பது மிகப்பெரிய மாதவம் என்று தமிழில் சொல்வார்கள். எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த உயிரினங்களில் நாமும் ஒரு உயிரினம். ஆனால் எல்லா உயிரினங்களை விட மனிதர்கள் என்ற நிலையில் நாம் பிறந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரியது. இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு தெரியும் 3 பருவங்கள். எல்லா மனுஷனுக்கும் இந்த 3 பருவம் கட்டாயமா இருக்கும். அதுல சிலருக்கு 2 பருவம் கிடைக்காமலே போயிடும், சிலருக்கு 1 பருவம் கிடைக்காமலே போயிடும், ஒரு சிலருக்கு தான் 3 பருவமும் கிடைக்கும். பிறந்ததுமே மௌத்தா போகக்கூடியவர்கள், குழந்தை பருவத்தை, தவழும் பருவத்தை, பேசும் பருவத்தை, கொஞ்சும் பருவத்தை, இதையெல்லாம் காணாமலேயே மௌத்தா போகக்கூடிய மனிதர்கள் உண்டு. அது குழந்தைகள். அவங்களுக்கு இளம பருவமும் அவங்களுக்கு இல்லை, முதுமை பருவமும் இல்லை. சிலர்கள் இளமை பருவத்தை தொட்டு அதுல அவர்கள் அனுபவிக்கிற காலத்திற்கு உள்ளாகவே மரணித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு முதுமை பருவம் இல்லாமல் போகிவிடுகிறது. ஒரு சிலருக்கு இந்த 3 பருவமுமே கிடைச்சிருக்கு. இந்த பருவங்கள் 3ம் கிடைக்க பெறுவது மனுஷன் கையில இல்ல, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கு. இதுல 2 பருவங்கள் சார்பு நிலை உடையது. ஒன்று குழந்தை பருவம். அது அப்பா அம்மா, பெற்றோர்கள், அவர்களை வளர்ப்பவர்கள், இவங்களுடைய சார்புல தான் அது இருக்கும். ஒரு தனித்துவத்தோடு குழந்தை பருவம் இருக்காது. நாம எல்லாம் அப்படித்தான். முதுமை பருவம், வயசாயிருச்சா அப்புறம் நம்ம பேச்செல்லாம் எடுபடுதுன்னு நம்ம நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம பேச்செல்லாம் எடுபடாது. நாம ஒரு பரணியில் ஏற்றப்பட்ட ஒரு பொருள் மாதிரி தான் பெரும்பாலான வீட்டுல. பெத்தவங்க பேச்சு கேட்காத குழந்தைகள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. அப்ப முதுமை பருவம் என்பது ஒரு சார்பு வாழ்க்கை. நிறைய பேர் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளை நம்புறது, நம்ம வயசான காலத்துல பையன் நம்மளை பார்ப்பான், இப்படி உள்ளுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். பையன் நல்லா ஆயிட்டானா அவன் நம்மளை பார்ப்பான். அப்போ ஒரு சார்பு நிலை. குழந்தை பருவமும் முதுமை பருவமும் இன்னொருவர்களோடு தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சார்பு நிலை. இந்த இளமை பருவம் என்றது மட்டும்தான் தனித்த நிலை, ஒரு திறமையான நிலை. அப்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு அவன் நிமிர்ந்து நிற்பதற்கு முதுகு தண்டவடம் நல்ல ஹெல்த்தா இருந்துருச்சுன்னா அவன் நிமிர்ந்து கரெக்டா இருப்பான். ஒரு வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு என்கின்ற பருவம் இந்த வாலிப பருவம், இளமை பருவம். அதனால இளமையை எல்லாருமே விரும்புவாங்க. அப்படியே இளமையிலிருந்து கொஞ்சம் அந்த சைடு நகும்போது முடி நிறைச்சிருச்சுன்னா 4 முடி நிறைச்சாலும் கரெக்டா பிடிச்சி டை அடிச்சிருவோம். என்னன்னா நமக்கு வெள்ளை முடி வந்தது அப்படிங்கிறத காமிச்சுக்க விரும்ப மாட்டோம். 70 வயசு 80 வயசா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு டை அடிச்சுக்கிறாங்க. தலைக்கு ஃபுல்லா டை, மீசைக்கு டை, எல்லாமே கம்ப்ளீட்டா. என்னன்னா
அவர்கள் வயசானாலும் இந்த இளமையை விரும்புறாங்க. ஒரு சிலர்கிட்ட நீங்க வயசாயிட்டீங்கன்னு சொல்லிட்டாலே பெரிய கோபம் வந்துடும். காரணம், இந்த இளமையின் மேல் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அட்டாச்மெண்ட். அதிலும் குறிப்பா வயசான பெண்களை பார்த்து, ஒரு 80 வயசு அம்மாவை பார்த்து, என்னங்க நீங்க இப்பவும் அப்படியே இருக்கீங்க சொல்லி பாருங்க, அவ்வளவுதான், அந்த அம்மா விழுந்துரும். உங்க குரல் பாருங்க குயில் மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் இருக்கா, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படி சொல்லி பாருங்க, அந்த அம்மா மனசெல்லாம் குளிர்ந்துடும். இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் தான். இளமையை அவ்வளவு மனிதன் விரும்புகிறான். தோற்றத்தில் இளமையை போல அவன் அப்படியே காமிச்சுக்கணும். என்னன்னா அது அவ்வளவு முக்கிய. வாழ்க்கை என்பதே இளமைதான். அதனால இதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். இளமை என்பது ஒரு நிஅமத். இதுக்கு இங்கேயும் மதிப்பு இருக்கு, அங்கேயும் மதிப்பு இருக்கு. அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்துல அர்ஷுனுடைய நிழலில 7 பேருக்கு அல்லாஹ் அந்த நிழல்ல இடம் கொடுப்பானாமா. அப்படி நிழலில் இடம் கொடுக்கிறதுல அல்லாஹ் ஒரு பருவத்தை சொல்லி அல்லாஹ் நிழல் கொடுக்கிறது இளமை பருவத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு. அங்க குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க அரிசன் அப்படியெல்லாம் இருக்காது. நீதமான அரசன் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்ற அந்த 7 வகையினர்ல இளமையில் இறைவனை வணங்கிய இறையச்சமுடைய இளமை பருவம் சார்ந்த ஒரு மனிதனுக்கு அரிசின் நிழலில் இடம் இருக்கிறது. இளமையில செய்யற அமலுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு. எல்லாம் செஞ்சு முடிச்சு, சம்பாரிச்சு முடிச்சு, பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்து, வயசாகி ஓஞ்ச காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்துருவோம் என்று கருதுவதை விட இளமையிலேயே பள்ளியில் இபாதத்து செய்யும். பள்ளியில் மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் அந்த இறை இபாதத்துகள் வந்து விட்டால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது தான் அரிசின் நிழலில் இந்த பருவத்துக்கு மட்டும் தனி இடம் இருக்கிறது. அல்லாஹ் நம் இளைஞர்களுக்கு அதை கபூல் செய்வானாக. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் இன்னும் சில உயிரினங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டுமாமா. அந்த உயிரினங்கள் எல்லாம் குரானில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட உயிரினம். சொர்க்கம் என்பது முஸ்லிம்களுக்கு, ஆனால் அந்த முஸ்லிம்களின் நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட சில உயிரினங்கள் இதுக்கு சொர்க்கம் இருக்குதாமா. என்னன்னா, வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் அப்படின்னு நம்மள அல்லாஹ் சொல்றான். ஆனா சில உயிரினங்கள் அந்த நபிமார்களின் வாழ்க்கையோடு அப்படி இணைஞ்சிருந்தது. அப்ப நபிமார்கள் போற இடத்துல அதுவும் போகுது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபிமார்களுக்கு வழங்கப்படுகிற அந்த இடத்தோடு நபியோடையே அது போகுமாமா. அதுல சிலதை சொல்றாங்க. முதல்ல எதுனா உராபு. உராபுனா காக்கை. காக்கைக்கு சொர்க்கம் இருக்கு. என்னன்னா அது உண்மையான வேதமாக இருக்கிற அந்த உண்மை வேதத்தில் குரானில் சொல்லப்பட்டது காக்கை. என்னன்னா 2 காக்கைக்கு சொர்க்கம். மனித மௌத்தானதுமே பொதுவா பிரச்சனை இன்னைக்கு மனுஷனுக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசை மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்கும். இதுல பெண்ணாசை ஹாபில் காபில் இக்லிமா எழுதா, இப்படித்தான் ஹாபிலும் எழுதாவும் இக்லிமாவும் காபிலும் இப்படி பிறந்த போது மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. திருமண பருவத்தில் இந்த 2 பேர், மத்த பிறந்ததெல்லாம் குழந்தையா இருக்கு. திருமண வயதில் இந்த ஹாபில் காபிலும் இக்லிமா எழுதா இருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹாபிலோடு பிறந்த பிள்ளைய கெட்டாம காபிலோடு பிறந்த பிள்ளைய திருமணம். அண்ணன்
முன்ன பிறந்த ஆணுக்கும் பின்ன பிறந்த பெண்ணுக்கும், முன்ன பிறந்த பெண்ணுக்கும் பின்ன பிறந்த ஆணுக்கும், இப்படி திருமணம். அதுல சண்டை வந்துருச்சு. எங்கூட பிறந்த பிள்ளை தான் நான் கெட்டுவேன், அது எனக்கு பின்னாடி பிறந்த பிள்ளை நான் கெட்ட மாட்டேன், உடன் பிறந்தவளை தான் கெட்டுவேன். அதுல பிரச்சனை வந்ததுதான். ஹாபில் காபிலை கொலை செய்தார். முதல் கொலையே இந்த பெண் பிரச்சனையில தான் வந்தது, பெண் ஆசையில் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்த பெண்ணுனாலதான் எல்லா பிரச்சனையும். முதல் கொலையே அப்படித்தான் வந்துச்சு. இது குர்ஆன் சொல்லுகிற ஒரு வரலாறு. இப்ப ஹாபில் காபில கொலை செஞ்சுட்டு இந்த முதல் மரணமும் இந்த காபில் தான். உலகத்தில் முதலில் மரணித்த மனிதன் காபில். அதுவும் இயற்கையா மௌத்தாகல, கொலை செய்யப்பட்டு மௌத்தானான். இது மலக்குக அல்லாஹ் சொன்னாங்கல்ல, மனுஷனை படைச்சா அவன் கொலை செய்வான், ரத்தம் ஓட்டுவான்னு, அது அப்படியே மனுஷன் செஞ்சான். முதல் கொலையில் தான் மனிதன் உயிரை விடுகிறான். இப்ப கொலை செஞ்சாச்சு. இதை என்ன செய்யறது தெரியல. தூக்கி தோல்ல போட்டுட்டு இதை என்ன செய்வது? இறந்த மனிதரை தோளில் தூக்கி கொண்டே நடக்கும்போது ஹாபிலுக்கு என்ன செய்வது தெரியல. அப்பதான் அல்லாஹ் ஒரு டெமோ, மனிதன் என்பவனுக்கு எல்லாமே படிச்சு கொடுக்கணும். சுயமா தானா மனிதனுக்கு எதுவும் தெரியவே முடியாது. ஆனா மனுஷன் நினைச்சுக்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், ஏதாகிலும் ஒன்றை வைத்துத்தான் நாம் படித்துக் கொள்ள முடியும், படிப்பினை பெற்றுக் கொள்ள முடியும். தானாக நமக்கு எதுவுமே தெரிய முடியாது. அப்போ அந்த உடம்புல தூக்கிட்டு நடக்கும்போது முன்னாடி பார்த்தா இறைவனின் ஏற்பாட்டில் ரெண்டு காக்கை, அதுல ஒரு காக்கை இறந்து கிடக்கிறது, இன்னொரு காகம் பக்கத்துல நிக்குது. காபில தோல்ல தூக்கி போட்டுட்டு பாக்குறான். இங்கேயும் இறந்த மனுஷனை நம்ம போட்டிருக்கோம், அங்கேயும் ஒண்ணு செத்து இருக்கு. உன்னிப்பாக கவனித்த போது காக்கை ஒரு கால்ல அழகுலையும் அப்படியே கொஞ்சம் மண்ணை பறிச்சு செத்ததை புடிச்சு இழுத்து உள்ள போட்டு அப்புறம் ரெண்டாவது மண்ணை மூடுது. இதை இவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஓ இப்படித்தான் செய்யணுமா என்று சொல்லிவிட்டு அவனும் அதே போல குழியை தோண்டி இந்த மரணித்த கொலை செய்யப்பட்டு அந்த மனிதன் மண்ணை போட்டு மூடிடுறான். இந்த உலகத்தில் முதலாக மண்ணில் கபிரில் அடக்கப்பட்ட உயிரினமும் காக்கை தான். அதுக்கப்புறம் தான் மனுஷன் மண்ணில் அடக்கப்பட்டான். நாம் தெரிந்த வரலாறுகளில் இருக்கிற இது போன்று இருக்கக்கூடிய சில நுட்பமான தகவல்கள் நமக்கு தேவையான ஒன்று. அப்போ கபரடக்கம் முதல்ல காக்கைக்கு தான் நடந்துச்சு, அதுக்கு பிறகுதான் மனுஷனுக்கு நடக்குது. இப்போ இந்த காக்கை இந்த மனுஷனை எப்படி கபரடக்கம் செய்யணும்ன்றதுக்கு வேண்டி அல்லாஹ் காமிச்ச இந்த காக்கை இருக்க, குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த காக்கை சொர்க்கத்துக்கு போகுமாமா. காக்கையே சொர்க்கத்துக்கு போகும்போது நாம சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. அப்ப குர்ஆனில் கூறப்பட்ட அந்த விஷயம் ஆதம் நபியின் மகனோடு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி சுலைமான் நபி காலத்தில் இருந்த ஒரு பறவை, ஹுதுஹுது பறவை. இந்த சுலைமான் நபியினுடைய அரசவையில் சுலைமான் நபி எங்கேயாவது போனாங்கன்னா தண்ணி ஒது செய்யறதுக்கு தண்ணி வேணும்னா இங்க தண்ணி இருக்கு அப்படிங்கிற மெசேஜ சொல்றது அந்த ஹுதுஹுது பறவை. இந்த பறவை எங்க போகுமாமா? சொர்க்கத்துக்கு போகும், நபியோடு சம்பந்தப்பட்டது. அதற்கடுத்து இப்ராஹிம் நபி காலத்தில் இஸ்மாயில் நபியை அறுப்பதற்கு துணிந்த போது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஆடு, இது எங்க போகும்? சொர்க்கத்துக்கு போகும். இப்படி குர்ஆனிலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படி அந்த சூறாவை சொல்லிட்டு வரும்போது அபாபில் பறவை தன்னுடைய அழகால் அந்த யானை படையை வீழ்த்துவதற்கு அல்லாஹ் விட்டான். அது நிகழ்ந்த வரலாறு அல்லாஹ் சொல்லுவான். அந்த அபாபில் பறவை இருக்க, இது எங்க போகுமாமா? சொர்க்கத்துக்கு போகும். இப்படி சில
பிராணிகள் சொர்க்கத்துக்கு போகிறது, இது நபிகளோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் குர்ஆனில சூரத்துல் கஹ்ஃப் என்று ஒரு சூரா, இந்த கஹ்ஃப் என்றால் குகைவாசிகள் என்று பொருள். இந்த குகைவாசிகள் என்பவர்கள் இளமை பருவத்தை கொண்ட ஒரு 7 இளைஞர்கள். இந்த 7 இளைஞர்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட 7 தக்வாவுடைய இபாதத்துடைய இளைஞர்கள் 7 பேர். பெரிய ஆச்சரியம். குர்ஆன்ல 2 விஷயம் அல்லாஹ் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம மனுஷ வாழ்க்கையே ரொம்ப கம்மியான வயசு தான். எல்லாரும் திடீர்னு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு கூப்பிடணும் நம்ம நினைச்சு இருக்கும்போது நம்ம கூப்பிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு 100 ஆயுசுங்க அப்படிங்குவாங்க. ஏன்னா நாம கூப்பிடணும்னு நினைச்சோமாமா, அவங்க கூப்பிட்டாங்களாம். அப்படி கூப்பிட்டா எத்தனையாமா? 100 ஆயுசு. ஆனா அப்படி சொன்னவங்க யாரும் 100 ஆயுசுல இருந்ததே இல்லை, இருக்க முடியுது இல்லை. 100 வயச எட்டிட்டோம்னா அது பெரிய ஆச்சரியம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபி 100 வருஷம் தூங்குனதை சொல்றான். 100 வருஷம். அவர் இப்படியே ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாம் இடிஞ்சு பொழிஞ்சு கிடக்குது, வீடெல்லாம் எல்லாம் ரொம்ப மக்கள் வாழ்ந்து யாருமே இல்லை. ஆனா ஊரு பாழடைஞ்சு கிடக்குது. அப்ப அல்லாஹ் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், என்ன இந்த ஊர் இப்படி பாழடைஞ்சு எல்லாம் இடிஞ்சு பொழிஞ்சு இப்படி எல்லாம் கிடக்குது, இப்படி உடைந்து கிடக்கிற இது மீண்டும் புறணமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்ற போது அல்லாஹ், அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, இருப்பதை இல்லாமல் ஆக்குவதும் இல்லாததை உருவாக்குறதும் என் குதிரத்து, நீங்க கொஞ்சம் தூங்குங்க அப்படின்னா. அந்த நபியின் பெயர் உசைர் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான். அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தன்னோடு ஒரு கழுதை, கோவேறு கழுதை, பயணத்துக்கு சாப்பிடுறதுக்கு ரொட்டி, குடிப்பதற்கு தண்ணி, இவர்கள். நீங்க கொஞ்சம் தூங்குங்களேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இல்லாததை இருப்பதாக்குவதற்கும் இருப்பதை இல்லாமல் ஆக்குவதற்கும் என் குதிரத்து, நீங்க கொஞ்சம் தூங்குங்க. அப்ப இந்த கோவேறு கழுதைய அங்க இருக்கிற ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு, தண்ணியையும் ரொட்டியையும் ஒரு இடத்துல வச்சுட்டு தூங்குறாங்க. தூக்கம்னா சும்மா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், இப்படித்தான தூக்கம். ஆனா அல்லாஹ் அந்த நபிக்கு மிஅத்து சனத், 100 வருஷம். எத்தனை வருஷம்? நம்ம வயசே அது கிடையாதுங்க. அவங்க நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு தூங்குறாங்க. குர்ஆன் சொல்லுது. தூங்குனா அது அவருக்கு தெரியாது. தூக்கத்துல நேரம் போகிறது நமக்கு தெரியாதுங்க. இந்த செல்போன் எடுத்து கேம் விளையாடுற மாதிரி இது பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா மணி 3 ஆயிருக்கும். என்னடா அப்படித்தான். இதை விட ஸ்பீடு எது? தூக்கம். இங்கிருந்து சென்னைக்கு போறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டு ஏறி பர்த்ல ஏறி படுத்துமா, படுத்ததுமே கரெக்டா மெட்ராஸ் சென்ட்ரல் வந்ததும் இறங்கிடும். இடையில திருப்பூர் வரும், ஈரோடு வரும், சேலம் வரும், இது எல்லாம் வரும். அது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன இல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் பல லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத்தனை பேரை கடந்து நாம போயிட்டோம். இடையில இவ்வளவு ஊரையும் கடந்து இத்தனை கிலோமீட்டர் போய் அங்க போய் நம்ம முழிச்சதுமே நமக்கு என்ன, தூங்கி எழுந்திருச்சு, அவ்வளவுதான். எத்தனை விஷயத்தை, எத்தனை ஊரை, எத்தனை சிட்டிய, என்னத்தை எல்லாம் கடந்து வந்தோம் அப்படிங்கிறது இந்த 10 மணி நேரத்துல உலகத்துல என்னமெல்லாம் நடந்திருக்கும். 10 மணி நேரத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு என்னென்னமெல்லாம் நடந்திருக்கும். ஆனா நமக்கு இங்கிருந்து போனா அங்க வந்தோம், தூங்கணும், அவ்வளவுதான். தூக்கம் என்பது அப்படிப்பட்டது. அதனாலதான் தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து,
என்ன காரணம்னா, தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம். நம்ம தினம் தினம் சிறு மரணத்தை சந்திக்கிறோம். மௌத்து மாதிரி தான் இது. அப்ப அல்லாஹ் 100 வருஷம் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை தூங்க வச்சுட்டு கூப்பிடுறான். அவர் விழிச்சுட்டாங்க. முழிச்சு பார்த்துட்டு அல்லாஹ் கேட்டான், எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? இப்பதான் தூங்குனேன். இப்பதான் தூங்குனீங்களா? நீங்க தூங்குனது 100 வருஷமா? என்ன, எப்படி? நீங்க கொண்டு வந்த கழுதை எங்க? கழுதை காணோம். என்னாச்சு? கழுதையை கட்டி போட்டு அந்த கயிறு மட்டும் கிடக்குது, கழுதை காணோம். கழுதை அப்படியே செத்து மக்கி மண்ணோடு மண்ணாய் போயிடுச்சு. அல்லாஹ் அந்த இடத்துல 2 விஷயத்தை 100 வருஷம் திறந்த வெளியில பாதுகாத்தாம இருக்க. நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றை செய்வதற்கு சபபு, காரணம் வேண்டும். அவனுக்கு காரணமே வேண்டாம். நான் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நீங்க ஒரு பொருளை, உணவு பொருளை பாதுகாக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அல்லது ஃப்ரீசர்ல வைக்கணும். அதான் இந்த குளிர்ந்த ஒன்றை போட்டால் கெட்டு போகாது அப்படிங்கிற ஃப்ரிட்ஜுக்கான ஃபார்முலாவை அல்லாஹ் யாரை வச்சு செஞ்சான் தெரியுமா? ஃபிரௌனை வச்சு செஞ்சான். ஃபிரௌனை கடல்ல மூழ்கடிச்சு அந்த தண்ணியிலேயே பல நூற்றாண்டுகள் தண்ணியிலேயே வச்சு, இப்படி ஒரு குளிர்ந்த நீரில் வைத்தால் ஒரு பொருள் கெட்டு போகாது அப்படிங்கிறதுக்கான இந்த அறிவியல் நுண்ணறிவு இருக்க, அது ஃபிரௌனின் உடலை அந்த நீரில் மூழ்கடித்து நீரிலேயே வச்சு, எல்லா உடம்பும் நீர்ல போயிருச்சுன்னா அது அப்படியே வெடிச்சு, அது வீங்கி, அது ஊதி, அது இப்படி ஆகும். ஆனா அல்லாஹ் ஃபிரௌனோட உடம்புக்கு கடல்ல ஒரு குளிர்ந்த இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி, குளிர்ச்சியில் ஒன்றை வைத்து விட்டால், குளிர்ந்த நீரில் வைத்து விட்டால் அது கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கும் நம்மளுடைய ஃப்ரீசருக்கும் அல்லாஹ் ஃபார்முலாவை ஃபிரௌனுடைய உடம்புல இருந்து வச்சான். குர்ஆனை அறிவியலோடு பார்க்க பேர் அற்புதம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இப்ப அல்லாஹ் பாருங்க, குளிர்ந்த ஃப்ரிட்ஜில் வச்சுதான், குளிர்ச்சியான ஒரு இடத்துல வச்சுதான், மூடி வச்சுதான் உணவுப் பொருளை பாதுகாக்கணும், கெட்டு போகாம வைக்கணுங்கிறது இல்ல. உசைர் நபிகிட்ட சொன்னா அல்லாஹ், நீங்க கொண்டு வந்த தண்ணியும் ரொட்டியும் எங்க பாருங்க. அவர்கள் பார்த்தார்கள், தண்ணி அப்படியே இருக்கு. எப்படி கொண்டு வந்து வச்சாங்களோ அப்படியே தண்ணி இருக்கு. திறந்த வெளியில தண்ணி கெட்டு போகாம அப்படியே இருக்குங்க. உசைர் நபியினுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத படிச்சு பார்க்கணும். அவங்க கொண்டு வந்த ரொட்டி அப்படியே இருக்கு, திறந்த வெளி ஃப்ரிட்ஜ். அல்லாஹ்வோட ஆற்றல், குதிரத்து எவ்வளவு பெருசு, மாஷா அல்லாஹ். அப்படியே இருக்குது. இது ரெண்டுமே கெட்டு போகல. இந்த நிலையில நீங்க 100 வருஷம் உங்களை தூங்க வச்சேன் அல்லாஹ் சொல்லிவிட்டு, மீண்டும் அந்த கழுதையை உயிர் பெற செய்து நீங்க பயணத்தை தொடருங்க. அப்ப இதுல நம்ம ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இருந்தாலும், அந்த கழுதை இருக்க, அந்த கழுதை உசைர் நபியோடு சம்பந்தப்பட்ட கோவேறு கழுதை எங்க போகுமாமா? சொர்க்கத்துக்கு போகும். கழுதையே போகுது, நாமும் போகணும் என்ற ஆசை. இப்ப நபிமார்களோடெல்லாம் சம்பந்தப்பட்டு சொல்ற இந்த உயிரினங்கள் மாதிரி ஒரு 7 இளைஞர்கள் ஒரு காலத்தில் அல்லாஹ்வை வணங்கி இபாதத்து செஞ்சு தக்வாவில் இருக்கிறாங்க. இளமை பருவத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் மிக கடுமையாக இபாதத்துகளில் ஈடுபடக்கூடாது என்று வக்கிரமாக தடை விதிப்பதும் எதிராக நிற்பதும், அப்படி செய்துவிட்டால் அது குற்றத்துக்குரியது என்றெல்லாம் வியாபித்திருந்த சமயத்தில் இந்த 7 இளைஞர்கள் இங்க இருந்தா நம்ம இந்த ஊருக்குள்ள நம்ம இபாதத்து செய்ய முடியாது, அல்லாஹ்வை வணங்க முடியாது, நாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் இறைவனை வணங்கி கொண்டிருப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று
ஒரு குகையிலே அவர்கள் தங்கினார்கள். அப்படி தங்கிய போது அவர்களுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல 300 வருஷம் தூங்க வைக்கிறான். எத்தனை வருஷம்? 300 வருஷத்துக்கு மேல அவங்க தூங்குறாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, 300 வருஷம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு பிறகு திடீர்னு பசிக்குது. தூங்கிட்டா பசி போயிடும். எவ்வளவு நேரம் தூங்கினாலும் பசி தாகமெல்லாம் தெரியாது. தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இவங்களுக்கு பசிச்சது. சரி, யாரோ ஒருத்தர் போய் கடத்தெருவில் போய் எதாவது வாங்கிட்டு வரணும் ஒருத்தர். அப்ப அவங்கள்ட்ட இருந்த காசை கொண்டு போறாங்க. அங்க போய் கொடுத்தா அவங்களுக்கு இது பழைய காலத்து நாணயமாச்சே என்று அவர்கள், எங்கிருந்து இது உங்களுக்கு கிடைச்சது, நீங்க யாரு என்றெல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கொண்டு போனவரை பிடித்து விசாரிக்கிறார்கள். விசாரித்த போது இவர் இப்படியெல்லாம் சொல்றார். அப்பொழுது சிலை வணக்கத்துக்கு எதிரான சிலர்களும் அங்கே சில நல்லறிவர்கள் 300 வருஷத்துக்கு பிறகு உருவாகி இருந்தார்கள். உருவாகி இருந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஆக்கும்னு விவரம் சொன்னது. அப்படியா, அவர்களை நாங்களும் பார்க்கணுமே என்று ஒரு குழுவாக கும்பலா வர்றாங்க. அப்ப இந்த குகையிலிருந்து பணத்தை கொண்டு போனவர், காசு கொண்டு போனவர், நீங்க இப்படி கும்பலா நம்ம போனோம்னா அவங்க பயந்துருவாங்க. முதல்ல நான் போறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு இவர் போய் உள்ளே போய் விவரத்தை எல்லாம் சொல்கிறார். சொன்னதுமே இந்த மாதிரி ஆக்கி இவங்க, அப்படியா, நாம் அவர்களை சந்திக்கிற சூழ்நிலை எப்படிங்கிறது தெரியவில்லை என்ற நிலையில் அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த குகையிலேயே அந்த குகைவாசிகளை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விட்டான் என்று ஒரு தகவலும், அந்த குகைக்குள்ளேயே அவர்கள் இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. இந்த இடத்துல முக்கியமானது, நல்ல நிலைகளில் இருந்த அந்த இளைஞர்களோடு ஒரு நாயும் இருந்தது. நபிமார்களோடு இணைந்த உயிரினங்கள் எல்லாம் சொர்க்கத்தை பெற்றதை போல் இஸ்லாமிய இளைஞர்களாக இருந்த அந்த இளமைத்துவம் வாய்ந்த 7 இளைஞர்களோடு இருந்த ஒரு நாய்க்கும் என்ன இருக்கு? சொர்க்கம் இருக்கு. அப்ப இளமைத்துவம்ங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒண்ணு, சாதாரணமானதல்ல. அதனால நாம இன்னைக்கு குழந்தைகளை கொஞ்சுறோம், பெரியவங்களை மதிக்கிறோம், இளைஞர்களையும் மதிக்கணும். இளைஞர்களின் சிறப்புங்கிறது சாதாரணமானதல்ல. இளைஞர்களின் கருத்துக்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, அரவணைக்கணும். இளைஞர்களை போற்ற சொல்கிறது இஸ்லாம். இந்த சமூகத்தில் இளைஞர்களை திட்டுறது, விமர்சிக்கிறது, அவங்களை குறை பேசுறது, அவர்களை சேர்த்திக்கிறதே இல்லை. அவன் எதை செஞ்சாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை பருவம் என்பதுதான் 25 வயசுல ரசூல் செய்த சமூக புரட்சி என்ன? விதவைகளுக்கெல்லாம் வாழ்வுண்டு என்று முழங்கிடும் முன்பு அவர்கள் விதவையின் கணவர், ஏழைகளுக்கெல்லாம் வழங்குங்கள் என்று கூறிடும் முன்பே அவர் வள்ளல் திலகம். ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சவங்களா அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நாம சொல்றவங்களா இருக்கிறோம், செயல் சமூகத்தில் இல்லை. பேச்சுக்கள் பெருகிவிட்டது, செயல்கள் அறவே சமூகத்தில் குறைந்து விட்டது. செயல் திட்டமோ செயலோ ஒரு களப்பணிகளோ அது உருப்படியான திட்டமிடலோ இந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மங்கி போனது. பேச்சுக்கள் மட்டும் மலை அளவு பெரும் பெரும் நிலைகளில் உருவாகி நிற்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயசுல 40 வயது பெண்மணியை, அவர்கள் விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லா முன்மாதிரியா இருந்தாங்க. முதல்ல இந்த இளைஞர்கள் சங்கம், இந்த சேவை சங்கம், இதெல்லாம் இருக்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நாம ஒரு சங்கம் வைக்கிறது, மன்றம் வைக்கிறது, குழுவா ஒண்ணு சேர்க்கிறது,
இதுவெல்லாம் இருக்க, இது ரசூலுடைய சுன்னத்து. இத ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. தாருன் நதுவா. அவர்கள் இளமை பருவத்தில் தாம் சார்ந்திருக்கிற அது போன்றவர்களை ஒருங்கிணைத்து ஒரு இளைஞர் மன்றத்தை வைத்து அன்னைக்கு மக்காவுல என்ன என்ன பிரச்சனைகள் உண்டோ அந்த பிரச்சனைகளுக்கு குழுவா போய் இந்த இளைஞர் சங்கம் சேவை செஞ்சது. அதுல ரொம்ப முக்கியமா அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, பெண் குழந்தை பிறந்து விட்டால் மண்ணுல போட்டு புதைக்கிற கடும் கொடுமை அங்க தலை விரிச்சாடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் இளைஞர், அந்த இளைஞர் தான் சார்ந்தவர்களை ஒண்ணு சேர்த்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த சேவை செஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, இந்த சமூகமும் சரி, ஒரு சமூகம் சார்ந்திருக்கிற சேவைகளுக்கு மன்றம் அமைப்பது, இளைஞர்கள் குழு அமைப்பது, இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். ஆனா இன்னைக்கு செஞ்சா அதுக்கெல்லாம் சமூகம் அங்கீகாரமே கிடைக்காது. நல்லதுக்கு இன்னைக்கு காலம் இல்லை. விமர்சனங்கள் தான் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களின் மேலே தூற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த சமூகத்தில் இளைஞர்களை நாம் வார்த்தெடுப்பதே இல்லை. இன்னைக்கு அவனை நல்ல வழிபடுத்துறதுக்கு என்ன இருக்கு? அவனிடத்தில் ஏதாகிலும் தவறு வந்து விட்டால் அவனை சபிப்பது, திட்டுவது. அந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு, நாம குழந்தையா இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறோமோ அதே மாதிரி இளைஞர்களுக்கு நாம வழிகாட்டுதலை கொடுக்கணும். அவன் இளைஞனா இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் தான் போட்டு நிக்க வச்சு, வீட்டுல போனா அவங்க அட்வைஸ், வெளியே வந்தா இவங்க அட்வைஸ், எல்லாம் பேசியே கொள்றது. அவங்க கருத்து கேட்கிறதே இல்லை. இப்ப இவங்க என்ன ஆவாங்க? இந்த சமூகத்தில் ஒரு வெற்றிடம் இளைஞர்களுக்கு எந்த மதிப்புமே கொடுக்கப்படுறதில்லை. இதுதான் நிதர்சனமான சத்திய உண்மை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு யுத்தம், உஹது யுத்தம். இந்த யுத்தம் நடக்குவதற்கு எங்க வச்சு யுத்தம் நடத்தலாம்? பத்ர் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உஹது யுத்தம், இவ எங்க வச்சு நடத்துறது என்று ஒரு மசூரா. அங்க பெரும்பெரும் சஹாபிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன வயசு மக்கள்லாம் எங்கப்பா, ஒரு 18 வயசு 20 வயசு இந்த எல்லாம் நீங்களும் வாங்க அப்படி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு முக்கியமான ஏதாயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு, எங்கப்பா நீங்க வாங்க உட்கார வைக்குமா, உட்கார்ந்தா எந்திரிச்சு போன்றுவோம். உனக்கெல்லாம் எங்கப்பா இங்க வேலை அப்படின்ட்டுவோம். அது குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி. நான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, உட்கார்ந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு, இப்போ உஹது யுத்தம் இந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு முக்கியமான மசூரா. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அவர்களின் கருத்தை சொல்ல வச்சு, அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தர மசூராவையும் கேட்டுட்டு அந்த ஆலோசனை முடிச்சுட்டு, அந்த இளைஞர்கள் சின்னவங்க என்ன சொன்னாங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில் போர்க்களத்தினுடைய அந்த வரைமுறையை தீர்மானிக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிற போது, இளைஞர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். ஹிஜ்ரத்து புறப்பட்டு போகணும் மதீனாவுக்கு. அப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அங்கே வருவதற்கு முன்னால் இங்கிருந்து முன்கூட்டியே ஒருத்தர் போகணும், போய் அங்கிருக்கிற நிலவரங்களை சரி செய்யணும், பார்த்து தகவல் தெரிவிக்கணும். அதற்கு ஒருத்தர் போகணும். அங்க எல்லாருமே அதுல ஆர்வமா இருந்தாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு சின்ன வயசு இளைஞராக இருக்கிற ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, இவங்கள நீங்க போங்க, அங்க போய் முன்கூட்டியே அங்க நிலவரம் என்ன, அவங்க அங்க போய் அந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட எல்லாம்
விவரங்களை சொல்லி சொல்லி அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து விவரங்களை கரெக்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு ஒரு தோதான நிலை ஏற்படுகிறது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் முன் ஏற்பாட்டுக்கு ரசூல் தேர்ந்தெடுத்த ஒரு பருவம் யார்தான்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. பெரிய தியாகம் செஞ்சவங்க. இன்னைக்கு ஷஹீதான இஸ்லாமிய சுஹதாக்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் இளமை பருவத்தில் தீனுக்காக வேண்டி ஷஹீது செய்தவர்கள். இளமை பருவத்துல அதுல முக்கியமானவங்க தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. இவர் யார்? மிகப்பெரிய கோடீஸ்வர பிரபு. அவர் போட்ட ஒரு அத்தரு ஒரு நாளைக்கு போட்டா மறுநாள் போட மாட்டார். ஒரு நாளைக்கு உடுத்த உடை மறுநாள் போடுவதில்லை. அவர் என்ன உடை உடுக்குகிறார், என்ன அத்தர் பூசுகிறார் என்று மக்காவின் தெருவில் இருக்கிற எல்லோருமே காத்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பில் தினமொரு உடை, தினமொரு பாவனை, தினமொரு அலங்காரம், ஆடம்பரமான வாழ்க்கை. இவங்க மனசுல அல்லாஹ் ஈமான கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் அவர்களுக்கு முஹப்பத் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரின் தாய்க்கும் தந்தையும் அவர்கள் குஃப்ரில் இருக்கிறார்கள். தன் மகன் ஈமான் கொண்டது இவர்களுக்கு பிடிக்கல. ஊர்ல மிகப்பெரிய செல்வாக்கா இருக்கிற நானு என் பையன் போய் இதை போய் ஏத்துக்கிட்டானே. அவர்கள் சொன்னார்கள், ஒன்று ஈமானை விட்டுவிடு, அல்லது இங்கிருந்து ஈமானோடு நீ இருக்கணும்னு நினைச்சிட்டானா இங்கிருந்து போயிரு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அத்தனை செல்வாக்கோடு வாழ்ந்தவர்கள். நான் போயிடுறேன். எனக்கு புறப்பட்டு செல்கிற போது தந்தை சொன்னார், உனக்கு ஈமானிய ரோசம் இருந்தா நான் வாங்கி கொடுத்த உடையெல்லாம் போட்டு நீ போக கூடாதுன்றாரு. குறைஷி காஃபிர்கள் அவ்வளவு வன்மம் மிக்கவர்கள், அவ்வளவு பிடிவாதம் முரட்டுத்தனம் உள்ளவங்க. இவரு வாசலுக்கு போனவர் என்ன பண்றது? தான் ஷர்ட் கழட்டுற, எல்லாத்தையும் கழட்டி வச்சு போட்டு எந்த தெருவில் அலங்கார உடையோடு அத்தர் வாசனையோடு எல்லோரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு நடந்தாரோ அதே தெருவுல இப்படி சரட்டை கழட்டி வச்சுட்டு வெறும் மேலோட போகிறதுக்கு உண்டான சூழல். கொஞ்சமா அவர் கவலைப்படல. ஒரு இளைஞனுடைய தியாகத்தை இந்த சமூகம் நினைக்கணும். இது என்னமோ ஒரு வரலாறு அப்படின்னு கடந்து போகிறது இல்லை. நாம் வாழ்க்கையின் எல்லா கட்டத்தையும் கடந்து முடித்ததற்கு பிறகு இந்த இபாதத்து தீனு என்று வருவதை விட அந்த இளமையில அந்த ஈமானுக்கு வேண்டி கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்துக்கு தான் அல்லாஹ் அரிசர நிழலை கொடுக்கிறான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெறுமேலோட நிற்கும் போது கால் சட்டை தந்தை சொன்னான், என்ன சட்டை கழட்டினா போதுமா? நீ போட்டிருக்கிற கீழாடையும் என் காசுல வந்தது, கழட்டி போட்டு போன எப்படி இருக்கும்? நிர்வாணமாக தெருவில் நடப்பதா? தந்தை சொன்னார், ரோசம் இருந்தா அதையும் கழட்டி வச்சுட்டு போ. முஸ்அப் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் சட்டையும் கழட்டுகிறார்கள். தூரமா இருந்த தாய் தெரியாம ஒரு துணியை தூக்கி அப்படி போடுது. துண்டை கட்டி கொண்டு தெருவில் நடந்து சென்றார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். யாரு எப்படி இருந்த ஒருத்தர் ஒரு துண்டு கட்டிட்டு வர்றாருன்னா, அதுவும் இளைஞன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்கள பக்கத்துல அணைச்சு அரவணைச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அழுக தாங்க முடியல. அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரோட இருக்கிறார்கள். எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூல், இஸ்லாம் எதற்கு முக்கியம் என்று இளமையில் எல்லாவற்றையும் துறக்க துணிந்த ஒரு மனம் படைத்த பருவம்
இஸ்லாமிய இளைஞர் பருவம். இஸ்லாமிய சஹாபிகளில் இந்த இளைஞர்களின் பங்கு, இளம் வயது இஸ்லாமிய சஹாபிகளின் பங்கு சாதாரணமானது அல்ல. அந்த முஸ்தப் இப்னு ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அங்க அனுப்பிச்சு வச்சு எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதே உஹது யுத்த களத்தில் முஸ்லிம்களில் யாரெல்லாம் ஷஹீதானார்கள் என்று பார்த்து வருகிற தருணத்தில் அங்கே முஸ்தப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டு ஷஹீதாக்கி கிடக்கிறார்கள். அப்பொழுது சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், முஸ்தப் இப்னு உமைர் ஷஹீதாகி கிடக்கிறார், இவரை இங்கே தஃபன் செய்ய வேண்டும். ஆனால் இவர் உடுத்திருக்கிற உடையை, ஒருத்தர் மூத்தாயிட்டாங்கன்னா ஷஹீத் ஆயிட்டா அந்த உடையோடு அவங்கள அடக்கம் செய்யணும். அவங்களுக்குன்னு கஃபன் துணியெல்லாம் தனியா கிடையாது. அவர்களுக்கு மட்டும் கஃபன் தஃபன் எல்லாம் இல்லை, அப்படியே அடக்கம் பண்ணிடணும். சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் உடுத்த உடை குறைவாக இருக்கிறது, யா ரசூலல்லாஹ். தலைக்கு போட்டா காலுக்கு பத்தல, காலுக்கு போட்டா தலைக்கு பத்தல. இந்த நிலைமையில் இருக்கிறது, என்ன பண்ணுறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், தலைக்கு துணியை போட்டுட்டு காலுக்கெல்லாம் இலை தலையை வச்சு அவரை கஃபன் செஞ்சிருங்க. அதே மாதிரி செய்யப்பட்டது. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்ந்த அவர்கள் அவைகளை துறந்து விட்டு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கஃபன் துணிக்கு கூட இடம் இல்லாம மரணித்த ஒரு தியாகத்தின் பாரம்பரியம் இஸ்லாமிய இளைஞர் சஹாபா பெருமக்கள். அப்ப நம்ம மதிக்கணும் இல்ல, அவங்களை எவ்வளவு போற்றணும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நம்ம கொடுக்கிறது இல்லை. அப்படி கொடுக்காததுனால என்னமெல்லாம் ஏற்படுகிறது? இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த சமூகத்தில் எந்த வழியும் இல்லை. கைவிட்டுட்டோம். எங்கேயுமே அவங்களுக்கு வழி இல்லை. நம்ம சுன்னத் ஜமாத்துன்னு சொல்ற பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் எல்லாமே மதரசா நடத்தும். குரான் ஓதி கொடுப்பாங்க. குரான் ஓதி கொடுத்துட்டு 10 வயசு 12 வயசுல குரான் முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், வெளியே விட்டுருவாங்க. 12 வயசுக்கு மேல அவங்களுக்கு என்ன வழிகாட்டு இருக்கு? அந்த மதரசாவோட தொடர்புக்கோ ஜமாத்தோடு தொடர்புக்கோ அது தானா அது வளர்ந்து தானா பிரிஞ்சு தானா சரியாயிரும், அவ்வளவுதான். இது ஒரு மிகப்பெரிய குறை மட்டுமல்ல, இது மிகப்பெரிய இளைஞர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதனாலே அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் எப்படி எப்படி எல்லாமோ அவர்கள் மாறி போகிறார்கள். அப்படி மாறி போனதனுடைய விளைவுகளில் இன்றைக்கு தடம் புரளுகிற சூழலில், தீனை விட்டு மாறுகிற சூழலில், தீனில் இருந்து கொண்டே அந்த சமூகத்தின் இளைஞர்கள் தீனை பின்பற்ற முடியாத சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டு தடம் புரண்டு போவதற்கு காரணம் இந்த சமூகம் இளைஞர்களை மதிப்பதும் இல்லை, இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்களை ஏற்படுத்துவதும் இல்லை, இளைஞர்களின் கருத்துக்களை கேட்பதும் இல்லை, அவர்களை ஒருங்கிணைப்பதும் இல்லை. அப்படி நினைச்சிட்டா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு புள்ளிய நல்லது கொடுத்துட்டோம்னு வைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பான். அதுதான் இளைஞன். அதுவும் முஸ்லிம் இளைஞன் சாதாரணமானவன் இல்லை. இன்னைக்கு சென்னை ஊரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஹிந்து பெண்ணுக்கு முகமது யூனுஸ்னு பேரு ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியுமில்ல. அந்த சென்னை பெருவெள்ளத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணை எல்லாம் இருக்காங்க, அப்படி தண்ணியில உயிரை கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் இதெல்லாம் வரும், நம்ம பசங்களுக்கு தான் இது வரும். உயிரை கொடுத்துட்டு போய் கொண்டு வந்து காப்பாத்தி விட்டதும் அந்த பெண்ணு, நானும் செத்திருப்பேன், வவுத்துக்குள்ள இருக்கிற என் குழந்தையும் செத்திருக்கும். இந்த பையன் வந்தான், முஸ்லிம் இளைஞன் வந்து என்னைய தோல்ல தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டான். முன்ன பின்ன தெரியாத அங்க இருக்கிற பெண்ணை போலீஸ் உண்டு, ராணுவம் உண்டு, எத்தனையோ சோசியல் சர்வீஸ் அமைப்புகள் உண்டு, குழுக்கள் உண்டு. எல்லாத்தையும் விட
தன்னந்தனி ஆளா போய் தூக்கி கொண்டு வந்து தமிழகமே பேசுச்ச, இந்தியாவே பேசுச்ச. இப்ப நன்றி கடனா பெத்த குழந்தைக்கு உங்க பேர் என்ன? எனக்கு பிறந்தது பொம்பளை புள்ள, ஆனாலும் பொட்ட பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பேரை வைக்கிறேன், அதுவும் உங்க பேரையே வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ரெக்கார்டுல இருக்கு. அந்த பெண்ணு இருக்கிற வரைக்கும் அல்ல, தமிழக கல்வித்துறையில எப்பவுமே ரெக்கார்டுல இது இருக்கும். அது ஒரு இஸ்லாமிய இளைஞன் உயிரை கொடுத்து செய்த சேவையில் கிடைத்த இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை. நம்ம நினைச்சு பார்ப்போமா? இதையெல்லாம் யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். கொரோனாவுல எல்லாரும் விட்டுட்டு ஓடுனாங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. களத்துல நின்னது நம்ம மக்கங்க, நம்ம சின்ன பசங்க. 18 வயசு, 20 வயசு, 25 வயசு போய் நின்னா உலகமே பயந்தது. நோயில கிடக்கிற அத்தா அம்மாவை தொட்டு பார்க்கவும், அவங்க இருக்கிற ரூமுக்குள்ள போகவுமே பிள்ளைகளும் உறவுகளும் அஞ்சி பயந்து மரண பயத்துல பீதியில துடிச்சு கடந்த போது நோயாளிகளை மட்டுமல்ல, மரணித்தவர்களை கூட தூக்கி 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 கொண்டு போய் செஞ்சிலுவ சங்கம்னு ஒண்ணு இருக்கு. சர்வதேச அளவுல கிறிஸ்துவ மிஷினரிகளால் நடத்தப்படுகிற அந்த செஞ்சிலுவை சங்கம் டோட்டல் அவுட். யாருக்கு முன்னாடி? நம்ம இளைஞர்களுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒதுங்கிருச்சு. செஞ்சிலுவை சங்கத்தின் சேவையாளர்களுக்கு பயம் வந்துருச்சு. எல்லாம் மருத்துவமனைகள், பிரைவேட் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்க யாராவது உயிரிழந்து விட்டால் உடனே முஸ்லிம் இளைஞர்களுடைய குழுக்களுக்கு போன் அடிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம். இன்னைக்கு நம்ம அதையெல்லாம் யோசிக்கிறோமா? இந்த இளைஞர்களை பாராட்ட இந்த சமுதாயத்தில் மனம் இல்லை. அவர்களை கொண்டு இந்த சமூகத்திற்கு நாம் நாலு நல்லது செய்யணுங்கிற திட்டம் இல்லை. ஒரே விமர்சனங்கள் மட்டும் பெரிதாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நாம சொல்றோம், இளைஞர்கள் என்பவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான மக்கள். அவங்கள்ட்ட இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த கூட்டு வச்சு அவர்களை அரவணைச்சு பேசி நாம் ஒன்றை செய்து விடுகிற போது இவர்களா இந்த சமூகத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களை நாம் செய்ய முடியும். இதெல்லாம் நாம விட்டதுனாலதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இளைஞர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. எல்லாம் என்னமோ வருவாங்க, அப்படி போயிருவாங்க. என்னன்னா, நாம அவங்களை கண்டுக்கிறது இல்லை, அவங்க நம்மளை கண்டுக்கிறது இல்லை. நான் யதார்த்த நிலைப்பாடுகளை நாம் பேசுகிறோம். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம வீட்டிலேயே ஒரு பையன், நம்ம பையன் சொல்றது கேட்கல அப்படின்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு புத்திமதி சொல்லி, அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு வழி, இது எல்லாம் யோசிக்கிற மாதிரி சமூகத்தின் இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் இவர்கள். நாம ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம், நாம அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுவோம். அடுத்த இடத்துக்கு அவங்க தான் வரப்போறாங்க. அப்ப அவர்களுக்கான நிலைகளில் சரியான ஒரு திட்டமிடல்களை ஏற்படுத்தி அவர்களின் தனி மனித வாழ்க்கை, அவர்களுடைய சமூக பொறுப்புகள், இவைகளுக்கான வழிகாட்டுதல்கள் மிக மிக அவசியமான ஒன்று. அது இல்லாமல் போகும்போது அவன் இந்த சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறாங்க, விலகித்தான் அவங்க நிற்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன கிடைக்குதோ அங்க இடத்துக்கு போயிடுறாங்க. சினிமா தனமான செயல்பாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம், சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நிற்க வேண்டிய அவசியம். இஸ்லாமிய இளம் பெண்களும் அப்படி ஆகிட்டாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா இந்த போதைகளுக்கு ஆளாகிற ஒரு வருத்தமான நிலைகளுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நம்ம ரொம்ப பார்க்குறோம். அவங்களுக்கு வசதி இருக்கா, நல்ல வருமானம் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம்.
ஆனா வசதி இருக்கிற இடம், வசதி இல்லாத இடம், எல்லா நிலையிலும் இளைஞர்கள்ட்ட அப்படி உள்ளுக்குள்ள தெரியாத ஒரு கெட்ட இந்த சுபாவம் ஏதோ ரீதியில தொத்தி அப்படி நின்று இருக்கு. அதுல இருந்து அவன் ரிலீஸ் ஆகி வெளியவே வர முடியல. அவன் போதை ஊசி போடுறான், அவன் மாத்திரையை கலக்கி போட்டுக்கிறான், அப்படி எப்படி குழு குழுவா இந்த வேலைகளை செய்கிறார்கள். இன்றைய முஸ்லிம் மஹல்லாக்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவதை கடந்து எல்லா கட்டத்திலேயும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒன்று திட்டமிட்டு வேறு குழுக்கள் இதை அப்படியே உள்ள புகுத்துது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு. இது கூட நம் சமூகத்துக்கு தெரியல. வேண்டுமென்றே முஸ்லிம் வியாபாரிகளை, போதைப் பொருள் விற்கக்கூடிய வியாபாரிகளை உருவாக்குவது, அந்த பொருள்களை வாங்குவதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவது, அதற்கு அடிமைகளாக முஸ்லிம் இளைஞர்களை உருவாக்குவது என்று ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு எதிரான சதி கும்பலின் சதி சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவன் முதல் நாளே அந்த போதையில தான் மனைவியிடம் போக வேண்டிய நிலைக்கு ஆகிறான். கல்யாணம் பண்ணியாச்சு, தலாக்குகள் இன்னைக்கு அவன்கிட்ட இந்த இந்த விஷயத்துக்கு அவன் அடிக்ட் ஆயிருக்கான். இதுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நல்ல நல்ல பிள்ளைகளை கட்டி கொடுத்து, அந்த முதல் கட்டத்துல இந்த விஷயம் தெரியும் போதே அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன தீர்வு என்றால், இளைஞர்களை தீனோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய வகையில் பள்ளியின் தொடர்பு, ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் மஹல்லாக்களிலும் ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இளைஞர்களை கொண்ட ஒரு சேவை அமைப்பு. நம்மளுக்கு மஹல்லாவில் 2000 சந்தா இருக்குங்க. 2000 சந்தா, அது பெருமை இல்லை. அங்க ஒரு 300 இளைஞன் இருக்கானா, அந்த இளைஞர்களை கொண்டு ஜமாத்து கண்ட்ரோல்ல அந்த 300 இளைஞர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? அந்த இளைஞர்களை நாம் இது பண்ணுவது. பள்ளியோடு தொடர்பு, தொழுகையோடு தொடர்பு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பதுதான் மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்து நம்மை காப்பாற்றும் என்று சொல்லப்படுவதின் காரணத்தினால் இளைஞர்களை பள்ளி தொடர்போடும் தொழுகை தொடர்போடும் அவர்களின் உள்ளத்தை நாம் ஆளாக்கி விடுகிற போது அவர்கள் தடம் புரள மாட்டார்கள், சரியான தடத்தில் இருப்பார்கள். நாளைய சமுதாயத்தின் தலைவர்களை இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் மாற்றத்திற்கான முகவரியை, நல்ல சிந்தனைகளை, பொதுவா ஒன்று நடக்குதோ இல்லையோ, நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருந்து கொண்டே இருந்தால் அதுவே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.